ஹலோ காய்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ்லேயே அடுத்ததாக என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால், செந்திலுக்கு வேலையே இல்லாமல் போகுது. ஏன்னு சொன்னால், அவங்க டாக்குமெண்ட்ஸே இல்லாமல் ஒரு வேலையை முடிச்சு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதுக்கு லஞ்சம் வாங்கின மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் செந்திலுக்கு இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் வரப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஏதோ நல்லது பண்ண போய் பெரிய ஒரு சிக்கலில் மாட்டுப்பட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். எத்தனை கேள்வி கேட்டாலுமே செந்தில் தான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலையிலேயே இருக்கிறாங்க. அவங்களுக்கு இதை பற்றின எந்த விஷயமும் தெரியாட்டி கூட அவங்க தான் இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் என்ற மாதிரி இருக்கிறாங்க. தப்பு பண்ணினவங்க அங்கே பிடிபடலை, இவங்க தான் பிடிபடுற நிலையிலே இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஏற்கனவே இப்படி ஒரு பிரச்சனை வரப்போதுண்டு ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்துமே அவங்க தெரிஞ்சவங்கன்றதுக்காக இந்த ஒரு விஷயத்தை பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க லஞ்சத்தை என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இவங்களோட டேபிள்லேயே வைக்கிறாங்க. இந்தாங்க நீங்கள் பண்ண வேலைக்கான பணம்ன்ற மாதிரி வைக்கிறாங்க. எதுக்காக என்று சொன்னால், ஏற்கனவே இந்த பிரச்சனை பெருசாகும்ன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் திரும்ப இந்த பிரச்சனை வந்தால், இல்லை அவங்க லஞ்சம் வாங்கிட்டு தான் இதை பண்ணாங்க என்ற மாதிரி சொல்லி தாங்க தப்பிக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியான வேலைகளை பார்க்குறாங்கன்றது செந்திலுக்கு தெரியாது. செந்தில் இல்லை இல்லை எனக்கு இந்த பணம் வேண்டாம், எடுங்க இந்த பணத்தை, யார் இந்த மாதிரியெல்லாம் பணம் கொண்டு வந்து தர சொன்னது, எனக்கு இதெல்லாம் வேண்டாம் என்று சொல்கிறதுக்கு இடையிலே இவங்க அதை வாங்கின மாதிரி தான் அவங்க பிடிபட போகிறாங்க. இல்லை நான் இந்த மாதிரி எதுவுமே சொல்லலை என்ற மாதிரி சொன்னாலுமே, இல்லை நீங்கள் தான் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் இதை பண்ணி தரன்ற மாதிரி சொல்லியிருக்கிறீங்க, அதுக்கான பணம் தான் இவர் தந்திருக்கிறார் போல இருக்குன்ற மாதிரி செந்திலில் பெரிய ஒரு குற்றச்சாட்டு வரப்போது. அதை பண்ணினவங்களுமே ஆமாம் இவங்க பணம் தந்தால் இதை பண்ணி தரன்ற மாதிரி சொன்னாங்க, அதனால தான் இவங்க டேபிளில் நாங்கள் பணத்தை கொண்டு வச்சோம்ன்ற மாதிரி சொல்லும்போது செந்திலுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் போகுது. எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வேலையை எடுத்திருந்தேன், என்ன இவங்க ஒரு சின்ன விஷயத்துக்காக இப்படி என்னுடைய வேலையே இல்லாமல் போகிற அளவுக்கு இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்களே. இங்கே இருந்தவங்க நிறைய பேருக்கு இதுக்குள்ள டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்றது தெரியும், ஆனால் கடைசியில் என்ன மாட்டி விட்டுட்டு போயிட்டாங்களே, இந்த பணத்தை நான் கொண்டு வர சொல்லவும் இல்லை, அதே நேரம் நான் இதுக்கான ஆளுமே இல்லை, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்ற மாதிரி ரொம்ப கவலைப்படுறாங்க. இவங்க வேணுமெண்டே மாட்டி விட போகிறாங்கன்ற விஷயம் செந்திலுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எங்கே போயிட்டுருக்குது. இந்த பிரச்சனையை ஜோதிச்சபடியே செந்தில் வீட்டுக்கு வராங்க. இவங்க மீனா உன்னிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாங்க நானுமே உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மீனா உனக்கும் வேலையில் ஏதாவது பிரச்சனையான்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைங்க ஏன் திடீரென்று இப்படி கேட்குறீங்க, நான் ஏதாவது ஒரு விஷயம் பேசணும்னு சொன்னால் வேலையில் பிரச்சனைட்டு தான் அர்த்தமா என்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன் நீங்கள் இப்படி கேட்டீங்க, உங்களுக்கு வேலையில் ஏதாவது பிரச்சனையான்ற மாதிரி மீனா கேட்குறாங்க. இல்லை மீனா அது ஒன்றும் இல்லை என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் பதட்டப்பட்ட மாதிரியே பேசுகிறீங்களே, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு சொல்லுங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மீனா அது ஒன்றும் இல்லை, நீ யோசிக்கிற மாதிரியோ பயப்படுற மாதிரியோ ஒன்றும் இல்லை என்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், யோசிக்கிற மாதிரியோ பயப்படுற மாதிரியோ ஒன்றும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க, நீங்கள் பயப்படுற வழியாக ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு சொல்லுங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மீனா ஒன்றும் இல்லை, நீ என்ன சொல்ல வந்த அதை சொல்லு என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஒருவேளை இவங்க தன்னுடைய பிரச்சனையை சொல்லியிருந்தால் மீனா அந்த பிரச்சனையை தீர்த்திருப்பாங்க. இவங்க அதை மூடி மறைச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா மீனா என்ன பண்ண போகிறாங்க என்று சொன்னால், இல்லை அவங்க உங்களோட அண்ணனை பற்றின ஒரு விஷயத்த நான் சொல்கிறதுக்காக வந்தேன், நீங்கள் அதை காது கொடுத்து கேட்பீங்களா தெரியலை என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அண்ணனோட சம்மந்தப்பட்ட விஷயமா அப்படின்னு சொன்னால் அண்ணனே சொல்லுவாங்களே, நீ எதுக்கு சொல்லணும் அதை பற்றியெல்லாம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இல்லை உங்களோட அண்ணன் அதை பற்றியெல்லாம் அவங்களோட பேசுவேன்ட்டு நான் நினைக்கலைன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மீனா இது, என்னோட பேசாமல் உன்னோட இதை பற்றியெல்லாம் பேசியிருப்பாங்களா, இல்லை இல்லை கண்டிப்பாக அவங்க என்னோட பேசுவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க இது வேறொரு விஷயம் என்ற மாதிரி சொல்கிறாங்க. யாரை பற்றின விஷயம் என்ற மாதிரி கேட்குறாங்க. இது மயிலை காப்பாற்றின விஷயம். இங்கே பாரு மீனா, எத்தனை தடவை சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட பேச்சே இங்கே வேண்டாமன்னு சொல்லி எதுக்கு திரும்ப திரும்ப அவங்கள பற்றி பேசிகிட்டே இருக்கிற, தேவையில்லாமல் என்ன டென்ஷன் படுத்திட்டு இருக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க இப்படி கோவப்படுறீங்க, நான் அவங்களோட பேசலைங்க, அவங்களாம் பேசினாங்க, அவங்களா பேசினாலுமே நீ பேச வேண்டாம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க இவங்க இப்படி பேசுகிறாங்களே என்ற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. சரி என்னதான் இருந்தாலும் நாளைக்கு இதை பற்றி அத்தையோடய பேசிடலாம், நேரவே
மயிலக்காவை வந்து சொல்லட்டும் என்றுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் மயிலுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, அத்தையிட இதை பற்றின விஷயங்களை வந்து நான் நேரடியாக சொல்லலாமே இருக்குது, நீங்களே வந்து சொல்லிடுங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை மீனா, நான் வரலை, அவங்க ஏற்கனவே என்னில் நிறைய கோவமாக இருக்கிறாங்க, இவரே என்னை மன்னிக்கலை, அப்படி இருக்கும்போது அத்தை என்ன மன்னிப்பாங்களா, அதுக்கு வாய்ப்பே இல்லை, வேண்டாம், நான் சொல்லவே இல்லை, நான் இப்படியே இருந்துடுறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கக்கா, இப்படியே வந்து நீங்கள் கவலைப்பட்டு அழுதுகிட்டே இருந்தால் அது உங்களுக்கு தான் கூடாது, ஏதோ ஒரு விதத்தில் இந்த பிரச்சனையை சரி பண்ண பார்க்கணும், நீங்கள் வாங்க, நானுமே அவங்களோட பேசுகிறேன், அவங்களோட வீட்டுக்கு வர வேண்டாம், நீங்கள் ஒரு கோயிலுக்கு வந்துடுங்க, அங்கே வச்சு பேசிடலான்ற மாதிரி வந்து சொல்லிட்டு தன்னுடைய மாமியாரையுமே அந்த கோயிலுக்கு வர சொல்கிறாங்க. வர சொல்லிட்டு வந்து மயில் வந்து சொல்லி வச்சு வந்தது இல்லாமல் அவங்க வந்து தெரியாதனமாக அந்த கோயிலுக்கு வந்த மாதிரி வந்து வர வச்சுட்டு இந்த விஷயத்தை வந்து உன்னுடைய அத்தைகிட்ட நீயே சொல்லு என்ற மாதிரி வந்து மயிலுக்கு வந்து சொல்லும்போது மயில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இதை பற்றி எப்படி சொல்கிறது என்ற மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது வந்து கோமதி என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், எங்கே போனாலும் இவ தான் முன்னாடி வந்து நிற்கிறா, வீட்டிலையுமே இவ பற்றின பேச்சு தான் பேசிகிட்டு இருக்கிறா அந்த மீனா, பத்தாவதுக்கு கோயிலுக்கு வந்தாலும் இவ தான் வந்து நிற்கிறா, சே என்னப்பா இது என்ற மாதிரி வந்து அவங்க யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும் போது வந்து மயிலுக்கிட்ட போய் அத்தை உங்களோட ஒரு விஷயம் பேசலாமான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. என்னது அத்தையா, யாருக்கு அத்தை, உன்னை வந்து வேண்டாமென்று தானே வீட்டை விட்டே அனுப்பிட்டேன், நீ எதுக்கு திரும்ப வந்து என்னோட பேச வர, உன்னோட நான் பேசணுன்னு நீ நினச்சியான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கத்த, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லும்போது நீங்கள் எல்லாரும் வந்து சந்தோஷப்பட்டீங்க, அவ்வளவு என்னில் வந்து பாசம் காட்டினீங்க, அவ்வளவு என்னை தாங்கண்டு தாங்கினீங்க, கடைசியில் அது பொய்யண்டு தெரிஞ்சோன்னே வந்து எவ்வளவு வருத்தப்பட்டீங்க, ஆனால் அதுவே இப்போ உண்மையாயினா எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உனக்கு தான் பொய் சொல்கிறது வந்து சர்வ சாதாரணமாக போச்சே, உனக்கு பொய் மேலே பொய் நல்லாவே சொல்ல தெரியுமாண்டது எனக்கு தெரியும், என்ன பொய் சொல்ல போகிற, நீ என்னதான் சொன்னாலும் நான் நம்புறதா இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. தான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன்றதை வந்து சொல்கிறாங்க. ஆமாம், இதுதான் உனக்கு ஒரு வழியாக போச்சு இல்லை எங்களோட வீட்டை திரும்ப வாரதுக்கு, அது நடக்கவே நடக்காது, நீ வந்து பொய் சொல்லி திரும்பவே அந்த வீட்டுக்கு வரலாம்னு நினைக்கிற, இந்த பொய்யை நான் நம்பவே மாட்டேன் என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது மீனாவுமே அந்த கோயிலுக்கு வார மாதிரி வந்துட்டு, என்ன மயிலக்காவோட பேசிகிட்டு இருக்கிறீங்கன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. என்ன அவங்களோட நான் பேசிகிட்டு இருக்கிறேன்னா, அவங்களோட நான் பேசலை, அவளாக தான் வந்து என்னோட பேசினான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அப்படி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது மீனா கேட்குறாங்க, என்னத்தை இப்படி எரிஞ்சு விழுகிறீங்க, என்ன விஷயமா இருந்தாலும் கேட்கலாம் தானே, என்னதான் இருந்தாலும் கொஞ்ச நாளாவது உங்களோட வீட்டில் வாழ்ந்தவா இல்லையா, பாவம் இல்லையான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா, அவள் எவ்வளோ பொய் சொன்னா, எவ்வளவு எங்களை கஷ்டப்படுத்தினா, எப்படியெல்லாம் எங்களில் பழி போட்டாண்டதையெல்லாம் நீ பார்த்து நீ தானே, அதுக்கப்புறமா நீ இப்படி வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம், ஏன் நீ திடீரென்று இப்படியெல்லாம் மாறிட்டன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லைத்த, அவங்க ஒரு விஷயத்த வந்து என்னட்ட சொன்னாங்க, அதை வந்து வீட்டில் வச்சு உங்களுக்கு வந்து என்னால் சொல்ல முடியலை, அதனால தான் நான் வந்து இங்கே வர வச்சு அந்த விஷயத்த உங்களுக்கு நான் தான் சொல்ல சொன்னேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எதை பற்றி சொல்கிற, இப்போ அவள் சொன்னாவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன்னு சொல்லி அதை பற்றியா அப்படின்னு சொன்னால் அது உண்மையான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஆமாம் அத்தை, அது உண்மைதான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படியே கோமதி திகச்ச மாதிரி பார்க்குறாங்க. என்ன இது, வீட்டில் எல்லாரும் வந்து இவளில் வந்து பயங்கர கோமாக இருக்கிறாங்க, இவள் இப்படி ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாளே, திரும்ப வந்து இவளை சேர்த்து கொள்ளலாமா வேண்டாமா, இதுக்கு சரவணன் என்ன சொல்லுவான் என்ற மாதிரி வந்து அவங்க திகைச்ச மாதிரி வந்து பார்க்குறாங்க. இதுக்கப்புறமா இதை பற்றின விஷயத்தை கோமதி போய் வீட்டை சொல்லுவாங்களா, இதுக்கு என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்றதுக்கு ஐஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.